பொதுமக்கள் கோடை வெயிலை சமாளிக்க மாப்பிள்ளையூரணி பகுதியில் தண்ணீர் பந்தலை ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் கோடை வெயிலில் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியதை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் தண்ணீர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு உதவிட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவினருக்கு உத்தரவிட்டார். முதல்வரின் உத்தரவிற்கிணங்க மாப்பிள்ளையூரணி ஊராட்சி பகுதிக்குட்பட்ட ஜோதிபாசு நகர், சமிர்தியாஸ் நகர் ஆகிய பகுதிகளில் தண்ணீர் பந்தலினை தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான சரவணகுமார் திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், ரோஸ் மில்க், நீர்மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் தாளமுத்து நகர் உதவி பங்கு தந்தை அமல்ராஜ் தலைமை வகித்தார். மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ரவி என்ற பொன்பாண்டி, அவைத்தலைவர் முருகன், ஒன்றிய துணை செயலாளர் கணேசன், ஒன்றிய கவுன்சிலர் பாலன், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பாரதி ராஜா, சேசுராஜா, சக்திவேல், வசந்தகுமாரி, கிளை செயலாளர்கள் முருகன், வேல்ராஜ், சந்திரசேகர், மாரியப்பன், மகளிர் அணி சண்முகத்தாய், இளைஞர் அணி கௌதம் மற்றும் செல்வகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.